நீங்கள் படிச்சிங்கன்னா அதுதான் பிஹெச்டிங்கிறது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக மாறி போச்சு இன்னைக்கு. பிஹெச்டியே இல்லை, உவே சாமிநாதருக்கு பிஹெச்டி இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு பிஹெச்டி இருக்குது, என்ன பண்ணுறது? நான் வந்து உவே சாமிநாதரா இல்லை. அப்படி தான் வந்து நிலைமை இருக்கிறது. நம்முடைய பட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு பலவீனமாகி விட்டன. இதை வந்து இது மாதிரி மற்ற இதிலெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் அறிவியல் துறையில் போய் இப்படிலாம் ஒரு பிஹெச்டி வாங்க முடியாது. தமிழில் பிஹெச்டி வாங்குற மாதிரி எளிமையாக நீங்களும் டாக்டர், அறிவியலில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் வந்து பல ஆய்வுகளை பண்ணிட்டு வாங்குகிற ஒரு டாக்டர், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படியான ஆய்வுகளை பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி பிஹெச்டி வாங்க முடியாது. ஆனால் வேல்யூ ரெண்டுக்கும் ஒன்று தான், ரெண்டு பேருமே பிஹெச்டி தான். அந்த அளவுக்கு தமிழ் துறையான பிஹெச்டிகள் வந்து இன்றைக்கி ரொம்ப சுலபமானதாக மாறிவிட்டது. இதெல்லாம் தான் கவலை அளிப்பதாக இருக்கிறது. அதை தான் நான் சுட்டி காட்டினேன். செம்மொழி ஆகியிருக்கிற இந்த சூழலில், எதிர்கால சூழலில் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இப்போ தமிழ் சார்ந்து இருக்கிற அந்த படைப்புகளுக்கு உள்ள இருக்கிற நிகழ்வுகளை பிறமொழி சூழலுக்கு எப்படி கொண்டு போவது, இது ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்போ தமிழ் ஆசிரியர்களுக்கு இங்கே இந்திய சூழலில் இருக்கிற மொழிகளை வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பிறமொழி சூழல், பிறமொழியை வந்து தமிழாசிரியர்களுக்குள்ளே கற்பிக்கும் போது தான் ஸோ டிபிடேஷனில் ஒரு 2 இயர்ஸ் ஒரு மணிப்பூரிக்கோ அல்லது நார்த்தில் எங்கேயோ அங்கே போய் வேலை பார்க்குற ஒரு சூழலை உருவாக்கி தர முடியும். ஸோ இதுக்கு ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி தந்தால் அநேகமாக இன்னும் கொஞ்சம் இந்திய சூழலில் தமிழை இன்னும் பரவலாக்க செய்ய முடியும். அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அதுக்கு வழி இருக்கிறதா, அதை ஏதாவது நிறுவனத்தின் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு கூட அது வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், பிஹெச்டி படித்தவர்கள் எல்லாம் ரொம்ப பலகீனமான என்பது இல்லை. ஏனென்றால் நான் வந்து அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சு தான் வந்திருக்கேன். எனக்கு ஹிந்தி தெரியும், ஜெர்மன் தெரியும். ஸோ ஆனால் அதுக்காக அங்கே போய் வேலை பார்க்க முடியாது. ஸோ மாநில அளவுக்குள்ளே வேலை பார்க்குற போது அந்த மாநில மொழிகளை எப்படி பரவலாக கற்றுத்தருவது, அதுக்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டியிருக்கிறது. அதுக்கு ஒரு இப்போ ரெஃபரன்ஸ் கோர்ஸ் நடத்துகிறாங்க, நாங்கள் கலந்துருக்கோம். இப்போ ரெஃபரன்ஸ் கோர்ஸ் போகல, ஒரு மொழி புலத்துக்குள்ளே இன்னொரு மொழியை கொண்டு வந்து இணைக்கும் போது மொழியும் புரிந்து கொள்கிறோம், பிற மொழியில் இருக்கிற உண்மைகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஸோ ரெண்டையுமே ஒரு இடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி தருமாறு உங்கள் இருவருக்குமே நான் அதை ஒரு முக்கியமான கருத்தாக முன்வைக்கின்றேன். நான் குடியேற்றம் அரசு கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கேன் என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். காலத்தின் அருமை கருதி ஓரிட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் உலகமயமாதலை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதில் வந்து கணியன் பூங்குன்றனார் யாதும் ஒரே யாவரும் கேளீர் அந்த சொல்லை பற்றி ஆய்வு செய்தார்கள். அதே கருத்திலே பாரதி சொல்கிறார், மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொல்கிறார். அந்த மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொல்லிட்டு மேலை நாட்டினர் வரவால் என்று சொல்லுவார். கணியன் பூங்குன்றனார் சொல் உலகமயமாதலுக்கு காலம் பூராவும் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு அகில உலகத்திலே இன்டர்நேஷனல் லா இந்த உலகமயமாதலுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதிலே ஒன்று, ஒரு தீவிரவாதி புகலிடமாக போய்விடலாம். எப்படி ஒருமைப்பாடு, அந்த தீவிரவாதம் எப்படி உலகமயமாக நமக்கு செய்ய முடியும்? ஆகவே கணியன் பூங்குன்றனார் வரிகள், வார்த்தைகள் காலம் பூராமல் நிற்கும், நிலைக்கும். இதயத்திலே அதை பதிய வைக்க வேண்டும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியருக்கு வணக்கம். ஒரே ஒரு கருத்து, வடமொழி தொல்காப்பியருடைய இந்த என்சுவை கோட்பாடு இருக்குல்லவா, இதை நாட்டிய சாஸ்திர ஒரு இடத்துல சொல்லுவார். நாட்டிய சாஸ்திரத்தில் ரசம் பற்றி பேசுவார் பரதமுனி. நாட்டியம் சாஸ்திரத்தில் பேசக்கூடிய அந்த நவரசம் பேசுவார். அவரும் 8 சுவை தான் பேசுவார், தொல்காப்பியர் 8 பேசுவார். ஆனால் தொல்காப்பியர் பேசக்கூடிய இந்த சுவைகளும் அந்த 8 பின்னால் தனஞ்சயர்னு வந்து 9வது சுவை, இந்த முனிவர்கள் அமைதியாக இருக்கிறது ஒன்று சொல்லி 9வது சேர்ப்பாங்க. ஆனால் 2 பேருமே 8 சொல்லுவாங்க. இந்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய 8 சுவையில்
இவர் ஒன்று சொல்லும் போதும் 4 தோற்றுவாய்களில் அது பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதெல்லாம் நுட்பமாக பார்ப்போமானால் பரதமுனி அந்த மாதிரி சொல்லலை. அந்த 8 சொன்னதோடு அவர் அந்த உடை ஒப்பனைன்னு போயிடுவார். ஆனால் தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இந்த 4 என்னென்ன ரூட்டில் பறக்கும், என்னென்ன தோற்றுவாய்களில் பறக்கும் என்று சரியாக இந்த 8 சுவைக்கும் என்னாங்க 32ன்னு சரியாக வகுத்து சொல்லுவார். இந்த வகுத்தல் முறையை நீங்கள் பரதமுனியினுடைய நாட்டிய சாஸ்திரத்தில் பார்க்க முடியாது. இப்போ இது குறித்தெல்லாம் கூட இப்போ இங்கே சிந்திப்பதற்கான இடம் தந்திருப்பது ரொம்ப நல்லது. இப்போ இது கூடுதலாக சிந்திக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம பரதமுனியினுடைய நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது இங்கேருந்து தான் இலக்கியம் செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்வதெல்லாம் நம்ம நிறைய அதை லகுவாக தொல்காப்பியத்தை சரியாக படித்தவர்கள், மொழியியல் நோக்கத்தில், கலையியல் நோக்கத்தில், வெவ்வேறு நோக்கங்களில் தொல்காப்பியத்தை அணுகியவர்கள் அது லகுவாக நம்ம எதிர்கொள்ள முடியும். வணக்கம், என் பெயர் சரவணன். முனைவர் தெய்வசுந்தரம் அவர்கள் ஐயா பேசும்பொழுது ஆங்கிலத்திலே எழுத்துப்பிழைகளுக்கான டூல்ஸ்கள் உள்ளன, தமிழிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஒவ்வொரு முறையும் இந்த ஆய்வரங்கமோ அமரரங்கமோ என்கிறது உங்களுடைய யார் செய்வது இந்த பணியை, அதனோட காலகட்டம் என்ன, உங்களை போன்ற அறிஞர்கள் தான் அவர்கள் அதனோட முடிவை எடுத்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுக்கு பதில் இருக்கு, நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ. அமர்வில் அருமையான சொற்பொழிவாற்றிய பேராசிரியர் அருணன் அவர்களுக்கும் முனைவர் தெய்வசுந்தரம் அவர்களுக்கும் எழுத்தாளர் நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமயமாதல் சூழலில் தமிழ் எவ்வளவு அறைகூவல்களை சந்திக்க இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கே கருத்து சொல்லப்பட்டது. என்னை பொறுத்தவரை புள்ளி விவரப்படி தமிழுக்கு இப்போதும் ஆபத்து வராது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் 1911 ஆண்டு புள்ளி விவரத்தில் தமிழ் பேசுகிறவங்க உலகத்தில் 1,25,00,000 சொன்னாங்க. இன்றைக்கு 2011 ஆண்டு புள்ளி விவரம் வரப்போகுது. ஆனால் 2001 ஆண்டு புள்ளி விவரத்தின் கணக்கின்படியே பார்த்தா உலகத்தில் கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. 1 கோடியிலேருந்து ஒரு நூற்றாண்டில் 7 கோடியாக உயர்ந்திருக்கும். இது தமிழை தாய்மொழியாக வைத்திருப்பவர்கள் தமிழை வீட்டு மொழியாக, ஐயா சொன்னாங்க, வீட்டு மொழியாக என்னைக்கு எழுந்துட்டோமோ அன்றைக்கி தமிழ் முடிவு விட்டுறதுன்னு சொன்னாங்க. அது முடிவு உறாது. ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு, தமிழ் உணர்வும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அறிவியல் உணர்வும் வந்திருக்கு. பாட மொழியில் கூட புள்ளி விவர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நான் திட்டக்குழுவில் இருப்பதனாலே சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆரம்ப பள்ளி கல்வியை பயிலுகிறவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8வது வகுப்பு வரை, 1வதுலேருந்து 5வது வரை 93 விழுக்காடு தமிழர்கள் தமிழில் தான் முழு அளவுக்கு படிக்கிறாங்க. 8வது வரலும் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா 89 விழுக்காடு தான் தமிழில் தான் படிக்கிறாங்க. 11 விழுக்காடு எங்கே நீங்கள் சொன்ன மாதிரி மேலே மேலே போக அந்த குறுகிய எண்ணிக்கை வர வர அந்த குறுகிய எண்ணிக்கை அடிப்படையில் இந்த தமிழ் அங்கே குறுகிடுது, ஆங்கிலம் விரிவடையுது குறுகிய எண்ணிக்கையில். அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, ஈரோடு, சேலம் போன்ற நகரமயமான இடங்களில் தான் ஆங்கில வழி கல்வியை பள்ளியிலே விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 இந்த ஆங்கில இந்தியன் பள்ளிக்கூடங்களில்